விஜய் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நீங்க ஆட்சிக்கு வந்ததும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இத தாண்ணா கவனிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்க ஆசிரியர்கள் பொறுப்போட அவங்களோட கடமைகள செய்ய சொல்லுங்க அண்ணா. குழந்தைங்கள சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு புழு பூச்சியோட கேவலமா தான் நடத்துறாங்க. கடமைக்கு பாடம் சொல்லிக் குடுக்குறாங்க. அவங்க படிக்கிறாங்களா? படிக்கலையா? அதெல்லாம் கவனிக்கிறதே இல்ல. ஏதோ வந்தோம், போனோம், வேலைய செஞ்சோம் அப்படின்னு தானா இருக்கிறாங்க. ஒரு சில நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. அவங்களோட வாய்கள் இதுவரைக்கும் பூட்டு போடப்பட்டிருந்தது. ஏன்னா, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த கவர்மெண்ட் கிட்ட இவ்வளோ நாளா கேட்க முடியல அவங்களால. அந்த ஆசிரியர்களுக்கும் நீங்க சுதந்திரத்த குடுக்கணும். அதே நேரம் குழந்தைங்களுக்கு உரிய மரியாதைய நீங்க வாங்கி குடுக்கணும் அண்ணா. பள்ளிக்கூடத்துக்கு தேவையான அடிப்படை வசதிகள நீங்க பொறுமையா கூட செஞ்சு குடுங்க. ஆனா ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு குழந்தையும் நல்லா படிக்கணும். அவங்களோட கல்வி அறிவ வளர்க்கணும் அண்ணா. முடிஞ்ச அளவு ஆசிரியர்களோட குழந்தைகளையும் அரசு பள்ளியிலேயே படிக்க வச்சாங்கன்னா, அந்த குழந்தைகளோட கல்வி இன்னும் மேம்படும் அண்ணா. ப்ளீஸ் அண்ணா தயவு செஞ்சு பண்ணுங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க அப்படின்னாலே அது உருப்படாத பிள்ளை அப்படின்னு தான பார்க்குறாங்க எல்லாரும். நான் தனி ஒரு ஆளா இந்த கவர்மெண்ட்ட எதிர்த்து போராடி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சில அடிப்படை வசதிகள வாங்கி குடுத்தேன். தொண்டு நிறுவனங்கள் மூலமாவும் நெறைய உதவிகள வாங்கி குடுத்தேன். ஆனா எவ்வளவு தான் நம்ம வசதிகள் ஏற்படுத்தி குடுத்தாலும், ஒரு நல்ல கல்விய ஒரு ஆசிரியரால மட்டும் தான் குடுக்க முடியும். அவங்களுக்கு எப்ப பொறுப்பும், கடமையும் வரப்போகுதுன்னே தெரியல அண்ணா. ஒரு சில நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்கள கண்டுபுடிச்சு அவங்களுக்கான அங்கீகாரமும், மரியாதையும் குடுக்கணும். அதே நேரம் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் பொறுப்போட இருக்காங்களான்றதையும் நீங்க பார்க்கணும் அண்ணா.